ஹாய்ங்க, பாப்பா ஸ்ரீ சேனலின் இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம சாயந்தர டிஃபனுக்காக இலை கொழுக்கட்டை பண்ண போகிறோம். பூர்ண கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அச்சிலெலாம் இப்போயெல்லாம் அச்சில் செய்கிறாங்க. எங்கள் அம்மா எங்களுக்கு இலை கொழுக்கட்டை தான் செஞ்சு தருவாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு அதில் செஞ்சு வச்சாங்க. அழகாக இருக்கும், சுவையாக இருக்கும். இது என்ன இலை அப்படின்னு பார்த்தோம்னா பூவரசி இலை தாங்க. இந்த பூவரசி இலையில தான் நம்ம இப்போ கொழுக்கட்டை பண்ண போகிறோம். நல்லா கழுவி அலசி தண்ணி வடிய விட்டு வச்சுக்கணுங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பச்சரிசி மாவு எடுத்துக்கிறோங்க. அணில் பிராண்டு நல்லாயிருக்கும். இடியாப்பத்துக்காக இருக்கட்டும், கொழுக்கட்டைக்காக இருக்கட்டும், இந்த அரிசி மாவு ரொம்ப நல்லா வருங்க, சாஃப்டாக இருக்கும். அதுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். வெல்லமும் உருண்டை வெல்லமும் போட்டுக்கலாம், அச்சு வெல்லம் போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரை தாங்க எடுத்துக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 3 டம்ளர் தாங்க அரிசி மாவு போட போகிறேன். 3 டம்ளர் அரிசி மாவு, இந்த வெல்லம் 1/2 கிலோ அப்படியே போட்டுக்க போகிறேன். அது சக்கரை கம்மியாக தான் இருக்கும் டேஸ்ட்டு, அதனால் அப்படியே தான் போட்டுக்க போகிறேன். 3 டம்ளருக்கும் சரியாக இருக்கும். இது தேங்காய் எண்ணெய்ங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா, எதில் தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோங்கிறத சொல்கிறேன். ஆனால் இப்போ தேவையான பொருளில் தேங்காய் எண்ணெய் சிறிதளவு ஒரு 2-3 டீஸ்பூன் மட்டும் போதும். 1 ஸ்பூன் உப்பு, இந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் இருக்குது 1/2 மூடி. இப்போ கடலைப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 3/4 பதத்தில் இருக்குது இந்த கடலைப்பருப்பு. பார்த்திங்கனாக்கா குழையாக இருக்காது. குழையாக இல்லாமல் உதிரியாக இருந்தால் தான் நம்ம பூர்ணம் வச்சோம்னாக்கா வெல்லத்தோடு சேர்ந்து வரும்போது அது நல்லா இருக்கும். தண்ணி வடியாமல் கொள்ளாமல் இருக்கும். அதனால தான் 3/4 பதத்தில் வச்சுருக்கேன். இப்போ இது வறுத்த அரிசி மாவு அப்படிங்கிறதுனால நான் மேலே திரும்பவும் வறுக்கலை. இப்போ நல்லா 1க்கு 2 டம்ளர் வீதம் தண்ணி வச்சுக்கிட்டு, 3 டம்ளர் அரிசி மாவுக்கு 6 டம்ளர் தண்ணி நம்ம பார்த்துக்கலாம். 5 டம்ளர் 5.5 டம்ளர் கூட வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு, அந்த கொதிக்கிறதுல இந்த உப்பையும் இந்த தேங்காய் எண்ணெயையும் அதில் ஊற்றணும் அப்படின்னாக்கா மாவு சாஃப்டாக இருக்குங்க. நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினோம்னா வாசனையாக இருக்கும். அதனால அது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். இது பொடித்த நாட்டு சக்கரை தான், அதனால் பொடி பண்ணுறதுக்கு தேவையில்லை. இந்த தேங்காயை திருவிட்டு என்ன பண்ண போகிறோம், எண்ணெய் சட்டியில் போட்டு அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்தோம் இந்த கடலைப்பருப்பையும் மிக்சியில் போட்டு பொடிச்சுக்க போகிறோம். அப்போ அது மாவு மாதிரிக்கு வந்துடும். இதையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்துட்டதுக்கப்புறமா இந்த மாவு பிசைஞ்சு நம்ம கொழுக்கட்டை செய்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த கொழுக்கட்டை மாவை பிசைஞ்சு இந்த இலையில் தடவி இந்த பூர்ணத்தை உள்ளார வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்வோம். இப்போ இதையெல்லாம் பொடி பண்ணிக்கிட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வதக்கிக்கிட்டு வந்துடுவோம். வதக்கிட்டு செஞ்சோம் எல்லாமே. நாட்டு சர்க்கரையை போட்டு பாகாட்டம் வச்சு அதில் இந்த பொடி பண்ண கடலைப்பருப்பை போட்டு தேங்காயும் வதக்கிட்டு போட்டோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்குங்க பூர்ணம். நம்ம இப்போ செய்கிற மாவுக்கு மேலே பூர்ணம் அதிகமாக இருந்ததுனாக்கா பூர்ணத்தை எடுத்து வச்சுட்டு 1 மாதம் ஆனாலும் அது கெட்டு போகாது. மீதமாக இருந்தாக்கா நம்ம சுசியம் கூட பண்ணிக்கலாம். அது மாதிரிக்கு செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். இப்போ இதெல்லாம் நம்ம பொடி பண்ணிக்கிட்டு வந்துடுவோம். நல்ல தண்ணி கொதிக்குது. இது மாதிரி நல்ல தலைப்புள்ளன்னு தண்ணி கொதிக்கணும். இப்போ இந்த உப்பை இதில் கொட்டிக்குவோம். இந்த தேங்காய் எண்ணெயும் இதில் ஊற்றிக்குவோம். நல்ல வாசனையாகவும் சாஃப்டாகவும் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ ஸ்டவ்வை நிப்பாட்டிட்டு நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், இந்த இப்போ மாவு எடுத்து வச்சுருக்குறோம் அளந்து. இப்போ இந்த தண்ணியை என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உப்பு போட்டோம் இல்லையா, நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம இந்த மாவை நல்லா கிண்டி எடுத்துக்குவோம். நல்லா இது பண்ணி பிசைஞ்சு வெந்து வந்துடும். அதுக்கு தான் நம்ம கதப்பாவோ இல்லை கொஞ்சம் சூடு வச்சோ நம்ம வச்சு ஊற்றணுன்னாக்கா
மாவு பச்சையாகவே இருக்கும். அதனால் நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஊற்றி இந்த மாவை வந்து பிசைஞ்சிக்குவோம். நம்ம இப்போ கொஞ்சம் நெய் விட்டு தேங்காய் பூ வதக்கிக்குவோம். சும்மா 2 டீஸ்பூன் நெய் போட்டால் போதும். தேங்காய் பூ நுணுக்கியாச்சு, அதை போட்டு நல்லா நம்ம வந்து இது பண்ணிக்குவோம். இப்படி வதக்கிட்டு நம்ம செய்கிறதுனால நீண்ட நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். தேங்காய் பூ போடுறதுனால அதில் உள்ள ஈரம், பாலுடைய இது காரம் அடித்து போயிடும். இல்லைன்னா வந்து ஊசி போயிடும். மறுநாள் சாப்பிடும்போது நூலாக வரும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஒரு இதுக்குமே இனிப்பு பதார்த்தத்துக்கு சுழியனாக இருக்கட்டும், இல்லை கொழுக்கட்டைங்களாக இருக்கட்டும், புட்டாக இருக்கட்டும், தேங்காயை வதக்கிட்டு போட்டோம் அப்படின்னாக்கா கெட்டு போகாமல் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதுவும் நெய்யில் வதக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து கொட்டி வச்சுக்கிட்டு, இப்போ இந்த டம்ளரால் 3 டம்ளர் நாட்டு சக்கரை போட்டிருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். அது அப்படியே வந்து மெல்ட் ஆகிடும். இதுக்கு வந்து கம்பி பதம் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் தேவையில்லை. சும்மா அந்த சர்க்கரை வந்து உருகிறதுக்காக தான் நம்ம வந்து வச்சுருக்குறோம். ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டிருப்போம். எல்லா சர்க்கரை செய்கிற பொருள், இனிப்பு பொருள்